ஞானசேகரன் மீதான 11 குற்றச்சாட்டுகள் உறுதி செய்யப்பட்டு குற்றவாளி என நீதிபதி ராஜலட்சுமி அவர்கள் கடந்த புதன்கிழமை தீர்ப்பளித்திருந்தார். மொத்தம் அவர் மீது நிரூபிக்கப்பட்ட 11 குற்றச்சாட்டுகள் என்னென்ன என்பது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். விரிவான தகவல். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்குல இன்னும் சற்று நேரத்துல தண்டனை விவரங்கள் என்ன, ஞானசேகரனுக்கு விதிக்கப்பட இருக்கக்கூடிய தண்டனை விவரங்கள் என்ன என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. ஞானசேகரனை கொண்டு வந்து விட்டார்கள். நீதிமன்ற வாயிலுக்கு வெளியில் அமர வைத்திருக்கிறார்கள். விசாரணை அதிகாரிகள், அதாவது காவல்துறை தரப்பிலிருந்து நீதிமன்றத்திற்கு வந்து விட்டார்கள். அரசு தரப்பு வழக்கறிஞர் மேரி ஜெயந்தியன் வந்து விட்டார். இன்னும் சிறிது நேரத்துல நீதிபதி அறைக்கு வந்தவுடன் இந்த தண்டனை குறித்த விவரங்கள் அறிவிக்கப்பட இருக்கிறது. ஞானசேகரன் மீது 12 குற்றச்சாட்டுகள், அதாவது 12 சட்டப்பிரிவுகள் பதிவு செய்யப்பட்டது. இதுல 11 குற்றச்சாட்டுகள் நிரூபணமாகி இருக்கிறது என்று நீதிமன்றம் கடந்த புதன்கிழமை அன்று வழக்கில் ஞானசேகரன் தான் குற்றவாளி என்று அறிவித்த பொழுது இந்த விவரங்களையும் அறிவித்துவிட்டது. அதுல முக்கியமாக 11 குற்றச்சாட்டுகள்ல 369 BNS என்ற அந்த சட்டப்பிரிவுல குற்றம் புரிய வேண்டும் என்ற எண்ணத்துடன் அத்துமீறுவது என்ற ஒரு சட்டப்பிரிவு. இந்த சட்டப்பிரிவிற்கு 3 மாதத்திலிருந்து 1 வருடம் வரை தண்டனை கிடைக்கக்கூடிய வகையிலான ஒரு சட்டப்பிரிவு. அதாவது ஞானசேகரனுக்கு எத்தனை ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்பட இருக்கிறது, என்ன தண்டனை விதிக்கப்பட இருக்கிறது என்று அதிகாரப்பூர்வமாக இன்னும் சற்று நேரத்துல இந்த அறிவிப்பு வெளியாகக்கூடிய அதே வேளையில பதிவு செய்யப்பட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில ஞானசேகரனுக்கு அதிகபட்சமாக என்னென்ன தண்டனைகள் விதிக்கப்படும் என்றும் பார்க்கலாம். அதன்படி 329 என்ற இந்த சட்டப்பிரிவுல குற்றம் புரிய வேண்டும் என்ற எண்ணத்துடன் அத்துமீறுவது என்ற சட்டப்பிரிவுக்கு 3 மாதத்திலிருந்து 1 வருடம் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும். அதே போன்று 126 BNS என்ற இந்த சட்டப்பிரிவு அந்த மாணவியை சட்டவிரோதமாக தடுத்து வைப்பதற்கு, அவரை செல்ல விடாமல் தடுத்து வைப்பதற்காக இந்த சட்டப்பிரிவு. இந்த சட்டப்பிரிவின்படி 1 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்படும். அதே போன்று 127 பிரிவு 2 BNS என்ற அந்த சட்டத்துல யாரேனும் ஒருவரை சிறைபிடித்து வைத்திருந்தால் இந்த சட்டப்பிரிவு அந்த மாணவியை ஒரு 45 நிமிடங்களுக்கு மேலே இந்த இடத்துல சிறைபிடித்து வைத்ததன் காரணமாக இந்த சட்டப்பிரிவு பதிவு செய்யப்பட்டது. இந்த குற்றத்திற்கு 1 வருடம் வரை சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும். அதே போன்று 87 BNS, அதாவது ஒருவரை கடத்துவதற்கு பதிவு செய்யப்படக்கூடிய வழக்கு. கடத்துவதற்கு பல்வேறு காரணங்கள், திருமணத்திற்காக கடத்துவது, இது போன்ற பாலியல் வன்கொடுமைக்காக கடத்துவது, அதாவது பணம் பறிப்பதற்காக கடத்துவது என்று பல்வேறு கடத்தல்கள் இருந்தாலும் இந்த கடத்தல் சம்பவத்தை பொறுத்தவரை பாலியல் வன்கொடுமைக்காக இந்த மாணவி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு, அந்த வளாகத்திலேயே வேறொரு இடத்திற்கு மிரட்டி அழைத்து சென்றதனால கடத்தல் என்ற அந்த சட்டப்பிரிவு பதிவு செய்யப்பட்டது. இந்த சட்டப்பிரிவும் நிரூபணமாகி இருக்கிறது. இந்த குற்றத்திற்கு அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும். அதே போன்று 75 பிரிவு 2 பாலியல் துன்புறுத்தலுக்கான இந்த சட்டப்பிரிவு, இந்த குற்றச்சாட்டும் நிரூபணமாகி இருக்கிறது. இதன்படி இதில் அதிகபட்சமாக தண்டனை என்பது 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது அபராதத்துடன் கூடிய 3 ஆண்டு சிறை தண்டனை அதிகபட்சமாக விதிக்கப்படும். அதே போன்று 76 ஒரு பெண்ணை நிர்வாணமாக்கும் நோக்கத்துடன் தாக்குவது, 76 BNS என்ற இந்த சட்டப்பிரிவு என்று பார்த்தோம் என்றால் இந்த குற்றச்சாட்டும் நிரூபணமாகி இருக்கிறது. இதற்கு 3 ஆண்டுகள் முதல் 7 ஆண்டுகள் வரை இதில் சிறை தண்டனை விதிக்கப்படுவதற்கான ஒரு சட்டப்பிரிவு. அதே போன்று 64 பிரிவு 1 என்ற BNS என்ற சட்டப்பிரிவு பாலியல் வன்கொடுமைக்கான இந்த சட்டப்பிரிவு. இந்த சட்டப்பிரிவை பார்த்தோம் என்றால் அந்த குற்றத்தினுடைய நோக்கம் தெரியும். அதே போன்று பாதிக்கப்பட்டவர்களுடைய எந்த அளவிற்கு அவர்களுடைய பாதிப்பு இருக்கிறது, சமூகத்தில் எந்த அளவிற்கு இந்த குற்றத்தினால் ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்றவற்றையெல்லாம் கருதி இந்த தண்டனை என்பது 10 ஆண்டுகளுக்கு குறையாத சிறை தண்டனை அல்லது ஆயுள் சிறையாக விதிக்கப்படும். இந்த பாலியல் வன்கொடுமை 64 பிரிவு 1 என்ற இந்த குற்றச்சாட்டும் நிரூபணமாகி இருக்கிறதை நம்ம பார்க்கலாம். அதே போன்று 351 பிரிவு 3 என்ற இந்த BNS சட்டப்பிரிவுல மிரட்டி ஒருவரது உடல் ரீதியாக அவருக்கு பாதிப்பை ஏற்படுத்துவது, அவருடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துவது என்ற ஒரு சட்டப்பிரிவு. இந்த 351 பிரிவு 3 இந்த சட்டப்பிரிவு என்பது நிரூபணமாகி இருக்கிறது. இதுல அதிகபட்சமாக 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும். அதே போன்று 238 BNS என்ற இந்த சட்டப்பிரிவு குற்றச்சாட்டு தொடர்புடைய ஆதாரங்களை மறைப்பது அல்லது அழிப்பது, அந்த ஆதாரங்களை அழிப்பதற்கான இந்த சட்டப்பிரிவு. ஞானசேகரனை பொறுத்தளவுல இந்த வழக்குல முதலில் சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணை நடத்தினார்கள், பிறகு விடுவித்தார்கள். வீட்டிற்கு சென்று தன்னிடம் இருக்கக்கூடிய ஆதாரங்களை அழிப்பதற்கு தன்னை 2 செல்போன்களை வைத்திருந்தால் அந்த குற்றச்சாட்டு தொடர்புடைய அந்த செல்போனை மறைத்து வைத்துவிட்டு அதில் இருக்கக்கூடிய வீடியோ ஆதாரங்களை முழுவதுமாக அழித்திருக்கிறார் என்பது எல்லாம் பிறகு விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. பிறகு அதே செல்போன் தான் சைபர் ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டு அதில் இருக்கக்கூடிய ஆதாரங்களை திரட்டினார்கள். அதன் அடிப்படையில் இந்த சட்டப்பிரிவு சேர்க்கப்பட்டது. குற்றச்சாட்டு தொடர்புடைய ஆதாரங்களை
அளிப்பது. இந்த சட்டப்பிரிவுல பார்த்தோம்னால் 7 ஆண்டுகள் வரை சிறை அல்லது அபராதத்துடன் கூடிய 7 ஆண்டுகள் வரை சிறை வந்து அதிகபட்சமாக வந்து விதிக்கப்படும். அதே போன்று தகவல் தொழில்நுட்பத்தை வந்து தவறாக கையாளக்கூடிய அந்த சட்டப்பிரிவு 66E தகவல் தொழில்நுட்ப சட்டம். இந்த சட்டத்தின்படி பார்த்தோம் என்றால் ஞானசேகரன் அந்த குற்றச்சாட்டுல அந்த குற்ற சம்பவத்தின் பொழுது தனது செல்போனில் வந்து அந்த மாணவியை படம் பிடித்திருக்கிறார். அதை வைத்து மிரட்டி இருக்கிறார். வேறு சில நபர்களுக்கு மூன்றாவதாக ஒரு நபர் இருப்பது போன்று அவருக்கு இது அனுப்பப்படும் என்றும் அல்லது கல்லூரியினுடைய முதல்வருக்கோ அல்லது வார்டனுக்கோ வந்து இது அனுப்பப்படும் என்றும் வந்து மிரட்டி இருக்கிறார். அந்த அந்த வீடியோக்கள் வந்து மேலும் சில நபர்களுக்கு பகிரப்பட்டதாகவும் இது கூறப்படுகிறது. எனவே இந்த சட்டப்பிரிவு 66E என்ற சட்டப்பிரிவு பதிவு செய்யப்பட்டது. இந்த சட்டப்பிரிவு இந்த குற்றச்சாட்டு ஞானசேகரன் மீதான அந்த குற்றச்சாட்டும் வந்து நிரூபணமாக இருக்கிறது. இந்த சட்டப்பிரிவுல 3 ஆண்டுகள் வரை சிறை அல்லது அபராதத்துடன் கூடிய சிறை வந்து விதிக்கப்படும். அதே போல தமிழ்நாடு பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்ற இந்த சட்டப்பிரிவு இந்த சட்டப்பிரிவின்படி 5 முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, அது 10 லட்சம் ரூபாய் வந்து அபராதத்துடன் கூடிய சிறையாக இது வந்து விதிக்கப்படும். இந்த 11 குற்றச்சாட்டுகள் ஞானசேகரன் மீதான இந்த 11 குற்றச்சாட்டுகள் வந்து நிரூபணமாகி இருக்கக்கூடிய நிலையில அதில் ஒரு குற்றச்சாட்டு மட்டும் வந்து நிரூபிக்கப்படவில்லை. அதற்கான காரணங்களை வந்து சட்ட ரீதியாக வந்து விளக்கினார்கள். அது வந்து 75 பிரிவு 1, 2, 3 என்ற சட்டப்பிரிவு. இது பாலியல் வன்கொடுமை தொடர்புடைய சட்டப்பிரிவு தான். ஏற்கனவே பாலியல் வன்கொடுமைய தொடர்புடைய வேறொரு சட்டப்பிரிவு 64(1) என்ற பாலியல் வன்கொடுமை சட்டப்பிரிவும், பாலியல் துன்புறுத்தல் என்று 75(2) என்ற 2 சட்டப்பிரிவுகள் இருவேறு சட்டப்பிரிவுகள் வந்து பதிவு செய்யப்பட்டு அது நிரூபணம் வந்து செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சட்டப்பிரிவை பொறுத்தளவில் இது தேவையற்றது என்பதால் இது வந்து நிரூபிக்கப்படவில்லை என்று வந்து வழக்கறிஞர்கள் தரப்புல கூறுகிறார்கள். எனவே இது வந்து ஒரு தண்டனையில வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. 12 சட்டப்பிரிவுகள்ல 11 முக்கியமான சட்டப்பிரிவுகள் வந்து நிரூபணமாகி இருக்கிறது. ஞானசேகரன் தான் குற்றவாளி என்று புதன்கிழமையே அறிவித்தாகிவிட்டது. தற்பொழுது இந்த பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில பார்த்தோம் என்றால் இந்த குற்றச்சாட்டுகளினுடைய ஒரு குற்றச்சாட்டுகளுக்குமான அதிகபட்ச தண்டனை வந்து 1 மாத சிறை, 1 ஆண்டு சிறை, 3 ஆண்டு சிறை, 5 10 ஆண்டுகள் சிறை, ஆயுள் சிறை என்று இருக்கிறது. எனவே இந்த சட்டப்பிரிவின் அடிப்படையில தண்டனையை வந்து சேர்த்தாலே 40 ஆண்டுகளுக்கு மேலே வந்து தண்டனை வந்து இருக்கக்கூடியது. ஒரு சட்டப்பிரிவு சேர்த்தோம்னாலும் நீதிமன்றம் வந்து இது வந்து விதிக்கக்கூடிய தண்டனை என்ன என்பதை வந்து இன்னும் சற்று நேரத்தில் வந்து தெரிய வரும். இது சட்ட வல்லுநர்கள் வந்து கூறுகின்றதன்படி வந்து ஆயுள் தண்டனை வந்து விதிக்கப்பட்டால் அது எத்தனை ஆண்டுகள் விதிக்கப்படுகிறது என்பது குறித்தெல்லாம் வந்து அறிவிப்பது வந்து நீதிமன்றம் குறிப்பாக ஒரு சட்டப்பிரிவுகளுக்கு எத்தனை ஆண்டுகள் தண்டனை என்று தாம் வந்து தற்பொழுது விளக்கினோம். அதே போன்று வந்து ஒரு குற்றச்சாட்டுகளில் எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று நீதிமன்றம் அதை வந்து விளக்கமாக ஒரு உத்தரவையும் கொடுக்கும். முன்னதாக வந்து ஞானசேகரனுக்கு இதில் என்ன தண்டனை என்ற ஒரு அறிவிப்பை வந்து வெளியிடுவார்கள். ஆயுள் தண்டனையா அல்லது வேறு ஏதும் தண்டனையா, இல்லை இத்தனை ஆண்டுகள் குறிப்பிட்ட இத்தனை ஆண்டுகள் சிறையில் இருக்க வேண்டும் என்ற தண்டனையா என்று தண்டனை விவரங்கள் வந்து அறிவிக்கப்படும். அதற்கு பிறகு ஒரு சட்டப்பிரிவுகளுக்குமான தண்டனை விவரங்கள், இந்த குற்றச்சாட்டுக்கு எவ்வளவு தண்டனை, இந்த குற்றச்சாட்டுகளுக்கு இத்தனை ஆண்டுகள் தண்டனை என்ற இந்த அறிவிப்புகளை வந்து வெளியிடுவார்கள். இந்த சம்பவத்தை பொறுத்தளவுல காவல்துறை தரப்பிலிருந்து பல்வேறு ஆதாரங்கள் திரட்டப்பட்டிருப்பதாகவும், முக்கியமாக இந்த வழக்கில வந்து குற்றச்சாட்டுகளை நிரூபிப்பதற்கு இந்த குற்றவாளி ஞானசேகரன் தான் என்பதை நிரூபணம் செய்வதற்கு அவர்கள் 2 விதமான டிஜிட்டல் ஆதாரங்களை வந்து திரட்டி அதற்கான எந்தவித சந்தேகமும் இல்லாமல் அந்த ஆதாரங்களை ஒப்படைத்திருக்கும் என்று காவல்துறை தரப்பு கூறுகிறார்கள். ஒன்று, இந்த குற்றம் நிகழ்ந்த அண்ணா பல்கலை வளாகத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்கள். இந்த சிசிடிவி கேமராவின் படி எத்தனை மணிக்கு ஞானசேகரன் அந்த வளாகத்தில் வந்து உள்ளே வந்திருக்கிறார், அதற்கு பிறகு அதற்கான அவர் உள்ளே நுழைந்த போது அவர் பயன்படுத்திய வாகனம், அவர் போட்டிருந்த ஆடைகள், அதுக்கு பிறகு எந்த இடத்துல வாகனத்தை விட்டுவிட்டு எந்த பக்கமாக அவர் சென்றிருக்கிறார் போன்ற விவரங்களை எல்லாம் சிசிடிவியாக ஒப்படைத்திருப்பதாகவும், பிறகு அந்த மாணவியை வந்து பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு அவர் மீண்டும் திரும்பும் பொழுது எத்தனை மணிக்கு அங்கிருந்து புறப்பட்டார், எதன் வழியாக சென்றார் என்ற அனைத்து சிசிடிவி ஆதாரங்களையும் வந்து இந்த வழக்கில் முக்கியமான ஒரு ஆதாரமாக கொடுத்திருப்பதாக காவல்துறை தரப்பு சொல்கிறார்கள். அதே போன்று முக்கியமாக இந்த செல்போன் ஆதாரம், இந்த செல்போன் ஆதாரத்தை பொறுத்தவரை ஞானசேகரன் 2 செல்போன்களை வந்து பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் குற்றம் நிகழ்ந்த அன்று ஒரு செல்போனை பிளைட் மோடில், அதை ஏர்பிளைன் மோடில் வந்து போட்டிருந்ததாகவும் காவல்துறை தரப்புல வந்து தெரிவித்திருந்தார்கள். அதற்கான ஆதாரங்களையும் கொடுத்திருக்கிறோம் என்று காவல்துறை தரப்புல கூறுகிறார்கள். அதே வேளையில இந்த மாணவியை வந்து வீடியோ எடுத்தது, அந்த மாணவியும் உடன் இருந்த அந்த நபரையும் வீடியோ எடுத்தது, பிறகு இந்த மாணவியை மிரட்டியது, அவரை வந்து மானபங்கம் செய்தது, அவரை வந்து நிர்வாணமாக்கியது, வீடியோ எடுத்தது, இந்த வீடியோ ஆதாரங்களை வந்து அழித்திருக்கிறார் ஞானசேகரன். ஆனால் அந்த செல்போனை தான் பிறகு கைப்பற்றி அதற்குரிய சட்டப்பிரிவுகள் சேர்க்கப்பட்டு அந்த செல்போனை சைபர் ஆய்வகத்திற்கு அனுப்பி சைபர் ஆய்வகத்தில் இருந்து அந்த வீடியோ ஆதாரங்களை வந்து மீண்டும் வந்து மீட்டிருக்கிறார்கள். எனவே அது வழக்கிற்கு ஒரு முக்கியமான ஒரு டிஜிட்டல் ஆதாரமாக திகழ்ந்திருக்கிறது என்று காவல்துறை தரப்புல கூறுகிறார்கள்.
இந்த ஆதாரங்கள் ஒரு பக்கம் இருக்க 29 சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டிருக்கிறது. பல்கலை வளாகத்துல இருந்த சாட்சியங்கள். இதற்கு முன்பு ஞானசேகரன் இதே போன்ற இந்த பல்கலை வளாகத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் வந்திருக்கிறார் என்ற காவலாளிகள் கூறியது. அவர் தொடர்ந்து இது போன்ற இங்க வந்து சென்றிருக்கிறார் என்பது குறித்தெல்லாம் அந்த ஆதாரங்களை எல்லாமே வந்து சாட்சியங்களாக வந்து நீதிமன்றத்திலே சேர்த்திருக்கிறார்கள். இவரை வந்து அங்கே பார்த்தவர்கள், அதற்கு பிறகு இவர் குறித்த விவரங்களை வந்து தெரிவித்தவர்கள் என்ன சாட்சியங்களாக சேர்க்கப்பட்டு இந்த சாட்சிகள் எல்லாமே வந்து பிறகு சாட்சியாக மாறாமல் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள்ளார, அதாவது மே மாதத்தினுடைய இறுதியிலேயே இந்த சாட்சியங்களோட விசாரணை முடித்து விட்டார்கள். ஏப்ரலில் தொடங்கி மே மாதத்திற்குள்ளார இந்த சாட்சியங்களுடைய விசாரணை வந்து முடிந்து விட்டது. எனவே இந்த வழக்கை பொறுத்தளவுல அனைத்து விதமான ஆதாரங்கள், சாட்சியங்கள் எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் வந்து விசாரித்து நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பதன் காரணமாகவே 5 மாத காலத்திற்குள் இந்த வழக்கை வந்து ஒரு இறுதி கட்டத்தை எட்டி ஞானசேகரன் தான் இதில் குற்றவாளி என்று ஒரு தீர்ப்பை வந்து பெற்றிருப்பதாக காவல்துறை தரப்புல கூறுகின்றனர். அதே வேளையில் இந்த குற்றச்சாட்டுல ஞானசேகரனுக்கு என்ன தண்டனை என்பதுதான் இன்னும் சிறிது நேரத்துல வந்து அறிவிக்கப்பட இருக்கிறது. ஞானசேகரனை இதற்காக வந்து நீதிமன்றத்திற்குள் தற்பொழுது கொண்டு வந்து விட்டார்கள். நீதிபதி வருகை இருந்திருக்கிறார். நீதிபதி ராஜலட்சுமி இந்த வழக்குல தீர்ப்பை வந்து வழங்க இருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்துல எத்தனை ஆண்டுகள் தண்டனை என்ற அந்த விவரங்களை வந்து வெளியிட இருக்கிறார். கடந்த புதன்கிழமையே வந்து ஞானசேகரன் தான் குற்றவாளி என்ற தீர்ப்பை வழங்க நிலையில தண்டனை குறித்த விவரங்களை வந்து அறிவித்து இருக்கிறார். ஒரு பக்கம் வந்து காவல்துறை தரப்புல வந்து விசாரணை அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் மேரி ஜெயந்தி உட்பட இந்த வழக்கை விசாரித்த அந்த வாதாடிய அந்த வழக்கறிஞர்கள் ஒரு பக்கம் வந்து விட்டார்கள். தற்பொழுது நீதிபதியும் வந்து நீதிமன்ற அறைக்குள் வந்திருக்கிறார். ஞானசேகரனை போலீசார் பாதுகாப்புடன் புழல் சிறையில் இருந்து கொண்டு வந்து நீதிமன்றத்திற்கு வெளியே அமர வைத்திருக்கிறார்கள். ஞானசேகரனுக்கு எத்தனை ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்பட இருக்கிறது, என்ன தண்டனை விதிக்கப்பட இருக்கிறது என்று எதிர்பார்க்கக்கூடிய கிட்டத்தட்ட இந்த வழக்கை பொறுத்தளவுல ஒரு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய வழக்கு, நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய வழக்கு. ஒரு முக்கியமான கல்வி நிலையத்துல அந்த கல்வி நிலையத்தில் பயின்ற மாணவியை வந்து பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கு என்பது அரசியல் ரீதியாக பெரும் அழுத்தத்தை வந்து ஆளுங்கட்சிக்கும் காவல்துறைக்கும் ஏற்படுத்திய இந்த வழக்கு. எனவே முக்கியமான இந்த வழக்குல இந்த இன்னும் சிறிது நேரத்துல நீதிபதி வந்து தண்டனை குறித்த விவரங்களை வந்து வழங்க இருக்கிறார். தற்போது வந்து வேறு சில வழக்குகள் வந்து விசாரிக்கப்படுகிறது. அதற்கு பிறகு இந்த தண்டனை குறித்த அறிவிப்புகள் வந்து வெளியாகும் என்று தகவல் வந்து வெளியாகி இருக்கிறது. பிற வழக்குகள் வந்து விசாரிக்கப்பட்டு வருகிறது. மற்ற வழக்குகள் இந்த நீதிமன்றத்தில் குறிப்பிட்ட நீதிமன்றத்தில் விசாரிக்கக்கூடிய வழக்குகளை விசாரித்து விட்டு அதற்கு பிறகு இந்த வழக்கில் வந்து ஞானசேகரனுக்கான தண்டனை வந்து அறிவிக்கப்பட இருக்கிறது. இந்த வழக்கினுடைய முக்கியமாக இந்த வழக்கில் கொண்டு வந்து ஆஜர்படுத்த வேண்டிய ஞானசேகரனை ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள். வழக்கு அரசு தரப்பு, காவல்துறை தரப்பு வழக்கறிஞர்கள் வந்து வந்திருக்கிறார்கள். நீதிபதியும் வந்துவிட்ட நிலையில பிற வழக்குகளை விசாரித்து விட்டு இதற்கான இந்த வழக்கினுடைய தண்டனை குறித்த விவரங்கள் வந்து வெளியாகும். ஏற்கனவே சுட்டிக்காட்டில் போல 12 குற்றச்சாட்டுகள்ல 11 குற்றச்சாட்டுகள் ஞானசேகரனுக்கு எதிராக நிரூபணம் செய்யப்பட்டிருப்பதாக கடந்த புதன்கிழமை அன்றே நீதிமன்றம் அறிவித்திருந்தது. அது இவர்தான் குற்றவாளி என்றும் அறிவிப்பும் வந்து வெளியாகி இருந்தது. இந்த குற்றத்திற்கு என்ன தண்டனை என்ற விவரம் தான் இன்னும் சிறிது நேரத்துல வந்து வெளியாகி இருக்கிறது. 9:45 மணிக்கெல்லாம் சரியாக ஞானசேகரனை காவல்துறையினர் இங்கே அழைத்து வந்து விட்டார்கள், நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்து விட்டார்கள். இதற்கு பிறகு இந்த மற்ற வழக்குகளை விசாரித்த பிறகு இந்த வழக்கினுடைய முழுமையான அந்த தண்டனை விவரங்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.